கைகளில் வைத்திருந்த புத்தகத்தின் ஏதோ இரு பக்கங்களுக்கு நடுவே தன் விரலை வைத்து கொண்டு தலையை அந்த அறையின் சுவரில் சாய்த்து ஓரமாயிருந்த ஜன்னலின் வழியே வெளியே தெரிந்த பறந்து விரிந்த வானத்தை பார்த்தபடி இருந்தவளின் கண்களின் ஓரமாய் கண்ணீர் கசிய ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அந்த மூடிய கண்களுக்குள் பல காட்சிகள் விரிந்தது. குழந்தை பருவத்தில் இருந்து கையில் காஃபி டம்ளரை ஏந்தி மாப்பிள்ளை வீட்டார் முன் நிற்கும் வரை எத்தனை எத்தனை கனவுகள்! அப்போதும் கூட அவள் கனவு காண மறக்கவில்லை. திருமணத்திற்கு பின் தன்னை பட்ட மேல் படிப்பு படிக்க வைப்பதாக சொல்லியிருந்த மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து உள்ளம் குளிர்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கனவுகள் அவள் கண்களுக்குள் பூத்தது. திருமணமும் நடந்து முடிந்தது. அந்த ஆண்டு கல்லூரியில் சேர விண்ணப்பம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கான கடைசி தேதி நெருங்குகிறது என இரவு உணவு வேளையில் கணவனிடம் சொன்னபோது, ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வாங்க என கணவன் சொன்னதிலிருந்து அவள் புரிந்து கொண்டாள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யலாம் என முன்னவர்கள் சொல்லி வைத்ததில் தன்னிடம் சொல்லப்பட்ட முதல் பொய், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மருமகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் என்பதுதான் என. ஒரு அடுப்பில் வைத்திருந்த குக்கர் இஸ் என்று விசிலடித்து தன் இருப்பை காட்ட, ஒரு கையால் அந்த குக்கரை எடுத்து கீழே வைத்துவிட்டு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சமையல் செய்ய ஆரம்பித்தாள். மற்றொரு அடுப்பில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கடாயில் எதையோ வதக்கி கொண்டிருந்தாள். இப்படி இரு அடுப்பிலும் வைத்திருந்த கடாய்களில் குழம்பு கூட்டு என வகை வகையாய் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருந்தவள் பக்கத்து அறையிலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு சமையல் அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கு கண்ணை தேய்த்து கொண்டு வீல் என்று கத்தி கொண்டிருந்த தன் மகளை அள்ளி எடுத்து, சரி சரி சரி, அதான் அம்மா வந்துட்டேல செல்லம், அழாதீங்க என சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருந்த தன் மகளுக்கு பால் கொடுத்தாள். அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த குழந்தையும் ஏதோ பெரிய ஆசுவாசம் கிடைத்தது போல கண்ணை மூடி மௌனமாய் அவள் மடியில் படுத்து கொண்டு பாலை குடித்தது. குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதும் அடுப்பில் இருந்து குழம்பு கரிந்து விடாமல் இருக்க கேஸ் அடுப்பை குறைத்து வைத்துவிட்டு வந்தோமா என யோசித்து கொண்டிருந்தாள் அவள். அந்நேரம் அடுப்பில் ஏதோ கரியும் வாசனை இவள் நாசிக்கு எட்ட, பால் குடித்தவரே உறங்கி போயிருந்த குழந்தையை ஓரமாக படுக்க வைத்து பின் ஆடையை சரி செய்து கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினாள். அங்கு அவள் கடாயில் வைத்திருந்த கூட்டு கரிய துவங்கியிருந்தது. ஓடிச் சென்று கடாயை சட்டென அடுப்பிலிருந்து இறக்கி கொண்டே, இப்படி ஆயிருச்சே, நேரமில்லை, இப்போ என்னதான் செய்கிறது என பதட்டத்துடன் புலம்பிக் கொண்டே குளித்து கொண்டிருந்த தன் கணவனிடம் குளியல் அறையின் வெளியே நின்று, ஏங்க வெண்டைக்காய் கூட்டு கரிஞ்சிருச்சு, வேற ஏதாவது வைக்கவா, இல்லை சாம்பாருக்கு தொட்டுக்க முட்டை பொடிமாஸ் மட்டும் போதுமா என கேட்க, எரிச்சல் அடைந்தவன் என்னமோ செஞ்சு தொலை என ஏசினான். முதல் நாள் இரவே மறுநாள் காலை என்ன சமைக்க வேண்டும் என தீர்மானித்து அதன்படி சமையல் செய்து பழகியவளுக்கு சட்டென இப்படியானது பதட்டத்தை ஏற்படுத்தியது. சரி, ஆனது ஆகிவிட்டது, சீக்கிரம் தயாராகும் கூட்டு வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்தவாறே சமையலறைக்கு சென்று கடகடவென உருளைக்கிழங்கை வெட்டி ஒரு கூட்டு தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது மீண்டும் அறையிலிருந்து ஒரு சத்தம், என்னோட சட்டையை இன்னும் அயன் பண்ணி வைக்கலையா என. அயன் பண்ணிய சட்டையை டேபிளில் வச்சிருக்கேன், அதில் பாருங்க என சமையல் அறையிலிருந்தே குரல் கொடுத்தாள். நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் சட்டையை எடுத்துட்டு வா என தலையை வாரிக்கொண்டு அவன் சொல்ல, இவளும் அந்த சட்டையை எடுத்து அவன் கையில் கொண்டு கொடுத்தாள். இதற்கிடையில் குழந்தை எழுந்திருக்கவே குழந்தையை ஒரு கையில் தூக்கி கொண்டு கணவனுக்கு மதிய சாப்பாட்டை டப்பியில் அடைத்து கொண்டிருந்தாள். சமையல் அறையில் காலை சமையலை முடித்து கணவனுக்கு மதிய சாப்பாட்டை டப்பியில் அடைத்து எடுத்து கொண்டு வந்து அறையில் வைத்துவிட்டு குழந்தையை படுக்கையில் போட்டாள். நேரமாகுது, சாப்பாடு எடுத்து வை, ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது
என சொல்லிக்கொண்டே டைனிங் டேபிளை நோக்கி வந்தான் அவன். சாப்பாடு எடுத்து டேபிளில் தாங்க வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு தூக்கம் வருது, நீங்களே எடுத்து போட்டுக்கிறீங்களா? நான் தூங்க வச்சுட்டு இருக்கேன் என இவள் கூறியதும் அவன் முகத்தில் எள்ளும் கடுகும் பொரிந்தது. அவன் முகத்தை பார்த்ததும் இவள் எதுவும் பேசாமல் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு டைனிங் டேபிளுக்கு சென்று சாப்பாடை எடுத்து பரிமாறினாள். அவன் வேக வேகமாக சாப்பிட்டு பின் தன் பையை எடுத்து கொண்டு வேலைக்கு சென்று விட்டான். அறையில் ஒரு போர்க்களமே நடந்து முடிந்தது போல எல்லா பொருட்களும் ஆங்காங்கே கிடந்தது. ஐயோ, நாளைக்கு பாப்பாவுக்கு வேக்சின் போட போகணுமே, அவர்கிட்ட சொல்லி லீவ் எடுக்க சொல்ல மறந்துட்டேனே. இப்போ ஃபோன் பண்ணினா கத்துவார், லஞ்ச் பிரேக்கில் கூப்பிடுவோம் என நினைத்து கொண்டே அலங்கோலமாய் கிடைந்த அறையை சுத்தப்படுத்த ஆரம்பித்தாள். ஒரு மனுஷன் ரெடி ஆகிறதுக்கு வீட்டையே 2 பண்ணி வச்சிருக்காரு என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டு பொருட்களை எல்லாம் எடுத்து அதன் இடத்தில் வைத்து கொண்டிருந்தவளின் கைபேசி அழைக்க இது வேற என சலித்து கொண்டே அழைப்பது யாரென பார்த்தாள். வேறு யாரும் அல்ல, அவளின் அம்மா. வழக்கம் போல நலம் விசாரிப்பு தான். அம்மாவிடம் பேசிக்கொண்டே ஒரு கோப்பை தேநீர் குடித்தாள். நானே உனக்கு கூப்பிடணும்னு நினச்சேன், நீயே கூப்பிட்டுட்ட. என்ன இந்நேரத்தில் கூப்பிட்டுருக்க என்றாள். இல்லடி, இப்போ கூப்பிட்டாதான் மாப்பிள்ளை இருக்க மாட்டார், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பேசலாம். அவர் இருந்தா ஆம் சரி நல்லா இருக்கேன், இதை தாண்டி வேற என்ன பேசுவ என்று அம்மா சொல்ல, இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு, நான் எக்ஸ்ட்ரா உன்கிட்ட பேசிட்டா மட்டும் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சா என்ன என்று அவள் கேட்க, ஏய் என்னடி பொடி வச்சு பேசுகிற என்றாள் அம்மா. பொடியும் இல்லை புண்ணாக்கும் இல்லை, போன தடவை நீ கூப்பிட்டப்பவே நான் சொன்னது தான். நீ அதை பற்றி பேசித்தியா, யோசிச்சியா, அப்பா கிட்ட பேசினியா என்றாள். நீ இன்னும் அதை விடலையா, ஆகிற கதையை பேசுடி, கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத என்றாள் அம்மா. எது கண்டதையும் யோசிக்கிறேனா? என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கட்டிக்கிட்டு வந்தாங்க, இப்போ அதை பற்றி வாயவே திறக்கலை, என்னன்னு கேட்க சொன்னால் நீங்களும் கேட்கலை என்று சொன்னாள். ஏண்டி, கல்யாணமாகி 5 மாதத்தில் வாயும் வயிறுமா ஆகிட்ட, அப்புறம் எப்படி காலேஜில் சேர்ந்து படிக்க முடியும் என்று அவள் அம்மா சொல்ல, நான் மாதம் மாறதுக்கு முன்னாடியே காலேஜில் சேர அப்ளிகேஷன் கொடுக்கணும், லாஸ்ட் டேட் வந்துருச்சுன்னு சொன்னப்ப அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் 2 மாதத்துலேயே உள்ளே தங்கிருச்சு. இப்போ சொல்லு, யாரால் நான் காலேஜ் சேரலை என்றாள். எதுக்குடி இப்போ பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்க, இப்போ புள்ள இருக்கு, அதெல்லாம் விடு, என் பேத்தி என்ன சொல்கிறா என்றாள் அம்மா. அம்மா, நீ பேச்சை மாற்றாத. சரி, இப்போவாச்சும் நீ அப்பா எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசலாம்ல, இன்னும் 2 மாதத்தில் காலேஜ் சேர அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று அவள் சொல்ல, ஏண்டி லூசா நீ, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு படிக்க போகிறேன்னு சொல்கிற, அறிவு இருக்கா என்றாள் அம்மா. நான் ஒன்றும் காலேஜ் போய் படிக்கிறேன்னு சொல்லலை, டிஸ்டன்ஸில் தான் படிக்கிறேன்னு சொல்கிறேன் என்று சொன்னாள். அதுக்கும் பரீட்சை எழுத போகணும், தனியாக நேரம் ஒதுக்கி படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் முடியாதுடி என்று அம்மா சொல்ல, அம்மா நான் தானே படிக்க போகிறேன், நீயா படிக்கிற, அதெல்லாம் சமாளிச்சிருவேம்மா என்றாள். சரி, இப்போ நாங்கள் வந்து பேசி நீ காலேஜில் சேர்ந்துட்ட, பரீட்சைக்கும் போயிட்ட, நீ பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது குழந்தை பாலுக்கு அழுதா என்ன செய்வ என்றாள் அம்மா. மனதிற்குள் சரமாரியாக வசை வந்து விழுந்தது அவளுக்கு. ஆனாலும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல், அம்மா பாப்பாவுக்கு இப்போவே 1.5 வயசு ஆயிருச்சு, நான் காலேஜ் சேர்ந்து பரீட்சைக்கு போகும்போது அவளுக்கு 2 வயசுக்கு மேலே ஆயிரும், அப்போது என்னம்மா பால் கொடுக்கறது, அவள் சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சிருவா, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறியே, உனக்கு நியாயமாக இருக்கா என்றாள். என்ன பிளானில் இருக்க நீ, 2 வயசோட பால் கொடுக்குறத நிறுத்திடலாம்னு நினச்சிட்ருக்கியா? நீ எல்லாம் 4 வயசு வரை பால் குடித்த ஞாபகம் இருக்கா? ஒரு 3 வயசு வரையாச்சும்
பால் கொடுத்தாதான் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும். நீ என்னவோ 2 வயசு ஆயிரும் சாப்பாடு சாப்பிடுவான்னு சொல்கிற. இந்த எண்ணத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிரு. 3 வயசு வரை கண்டிப்பாக பால் கொடுக்கணும் என்று அம்மா சொன்னார். ஏன் தான் அம்மாவிடம் இதையெல்லாம் சொன்னோம் என தனக்குள்ளேயே நொந்து கொண்டாள் அவள். அம்மா, இன்னும் எந்த காலத்தில் இருக்கு நீ? நம்ம வீட்டில் 4 பேர், எனக்கப்புறம் 2 தம்பிங்க. அவங்கள பெற்றப்போ அவங்களோட சேர்த்து எனக்கும் பால் கொடுத்த. நீயே யோசிச்சு பாரு. குழந்தை பிறந்து 3 வருஷம் குழந்தைக்கு வயிறு நிறையிற அளவு யாருக்காவது பால் சுரக்குமா? 3 வயது வரை பால் கொடுக்கறது உனக்கு சாதாரணமாக இருக்கா? அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும். இப்போவே காம்பெல்லாம் புண்ணாக இருக்கு. 3 வயசு வரனா காம்பு பாப்பா வாயோட போயிடும் என்றாள். நாங்கள் எல்லாம் ஏதோ புள்ளைய பெற்று வளர்க்காத மாதிரி பேசுகிற என்றாள் அம்மா. அம்மா, நீ புள்ள பெற்று வளர்த்த சரிதான். நீ எனக்கு 4 வயசு வரை பால் கொடுத்தது சரிதான். அதுக்குன்னு நானும் அதையே செய்யணும்னு சொல்கிறது நியாயமா? என் உடம்பும் உன் உடம்பும் வேறம்மா. எனக்கு எது சரியோ எது முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் என்றாள் அவள். அதிக பிரசங்கி மாதிரி கூட கூட பேசாத. என்கிட்ட பேசின மாதிரி மாப்பிள்ளை கிட்ட பேசி வைக்காத. ஏற்கனவே உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ வச்ச குழம்பு தண்ணியாக இருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். உங்கள் அப்பா மாதிரி தட்டை தூக்கி வீசாமல் நீ எதை ஆக்கி கொட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகிற புருஷன் கிடைக்க கொடுத்து வைக்கணும். இப்படி காலேஜ் போகிறேன் அது இதுன்னு பேசி வைக்காத. ஒழுங்காக பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிட்டு குடும்பத்தை நடத்தப்பாரு என சற்று குரலை உயர்த்தி சொன்னான் அவள் அம்மா. உன்கிட்ட சொன்னதுக்கு நான் என் புருஷங்கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் போல. நான் இப்படி ஏதாவது சொன்னால் குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்னு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். மாப்பிள்ளை மனசு போடாமல் நடந்துக்கோ. ஒழுங்காக பிள்ளைய பார்த்துக்கிட்டு குடும்பத்தை நடத்துன்னு சொல்ல எதுக்கு? அவர் இல்லாத நேரம் கால் பண்ணுற. அவர் இருக்கும்போதே இதெல்லாம் சொன்னால் உனக்கு இன்னும் கிரெடிட் ஏறும்ல என்றான். எல்லாம் உன் நல்லதுக்குத்தானே சொல்லுவேன். பொம்பளைய நாம் விட்டு கொடுத்து போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காம மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டு அதுக்கு அவர் ஏதாவது சொல்லி எதுக்கு தேவையில்லாத வேலை? அதான் நீ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேல, அது போதாதா? பிஜி படித்தே ஆகணுமா என்ன? பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவு பொம்பளை படித்தா போதும் என்றாள் அம்மா. இதை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டாள் அவள். அம்மா, சும்மா எரிச்சலை கலப்பாத. வீட்டில் உட்காந்து சோறாக்கி போட தான் நான் பிஎஸ்சி மேக்ஸ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனனா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எவ்வளோ சொன்னேன், பிஜி முடித்து ஒரு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு. ஏதோ உலகத்தில் இல்லாத சம்பந்தம் வந்த மாதிரி என்னை பிடிச்சி கட்டி வச்சிங்க என்றாள். உனக்கு ஏதோ பிடிக்காமல் நாங்கள் கட்டாயப்படுத்தி கட்டி வச்ச மாதிரி சொல்கிற. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் என்றாள் அம்மா. அவங்க என்னை படிக்க வைப்பேன்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் என்றாள் அவள். கல்யாணமானா அப்படி இப்படி நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி போகணும். இதோ உன் அண்ணன் பொண்டாட்டி எம்டெக் முடிச்சுட்டு வீட்டில் தானே இருக்கா. படித்து மட்டும் என்ன ஆக போகுது என்றாள் அம்மா. அண்ணி இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறதே அநியாயம். நீ அதை சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்குற? முடிஞ்சா நீயாவது அவங்கள வேலைக்கு அனுப்பு. உன் மகளால் முடியாததை உன் மருமகளாவது செய்யட்டும் என சலித்து கொண்டாள். அதிக பிரசங்கத்தனமாக பேசாமல் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. எப்போ பேசினாலும் சண்டை போட்டுட்டு தான் ஃபோனை வைக்க வேண்டியதாக இருக்குது என சலித்து கொண்டாள் அவளின் அம்மா. எப்போ பாரு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பழகுங்க. சண்டை போடாமல் ஃபோனை வைக்கலாம் என சொல்லி சட்டன அழைப்பை துண்டித்தாள் அவள். பிறகு வழக்கம் போல தன் பணிக்கு ஆயத்தமாக குழந்தைக்கு மீண்டும் பால் ஊட்டி அதை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்தாள். குழந்தை தூங்கிவிட்டது என உறுதியானதும் சமையல் அறைக்கு சென்று அங்கு சிதறி கிடந்த குப்பைகளை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு பாத்திரங்களை கழுவி அடுக்கினாள்.
அப்படி இப்படி என சின்ன சின்ன சுத்தம் செய்தலும், மறுநாள் இட்லிக்கு தேவையான மாவு அரைக்க அரிசியையும் உளுந்தையும் ஊற வைத்து, பின் மாலை நேர சிற்றுண்டி வடை செய்ய தேவையான பருப்பையும் ஊற வைத்தாள். இப்படியாக அவள் சமையல் அறையை விட்டு வெளியே வரும்போது நேரம் காலை 10 ஆகியிருந்தது. வயிற்றின் ஓரமாய் கிள்ளுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படவே அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது, தான் காலை உணவு சாப்பிடவில்லை என்று. பிறகு வேக வேகமாக காலை உணவை முடித்துவிட்டு அறைக்கு வந்து குழந்தையை பார்த்தாள். குழந்தை நல்ல உறக்கம். ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த அழுக்கு துணிகளை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு வீடு முழுவதையும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தாள். பின் ஆங்காங்கு இருந்த அழுக்குகளையும் துடைத்து தான் சுத்தப்படுத்திய வீட்டை கண்டு மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொண்டால் அழுக்குகள் இல்லை என. வீட்டை துடைத்து முடிக்கவும் குழந்தை கண் விழிக்கவும் நேரம் சரியாக இருந்தது. எழுந்த குழந்தைக்கு மீண்டும் ஒரு முறை பால் ஊட்டிய பின் சிறிது நேரம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு ஓரமாய் வைத்திருந்த கைபேசி மீண்டும் அழைக்கவே அதை பார்த்த அவளின் முகம் மலர்ந்தது. ஆம், அழைப்பது அவள் கணவன்தான். ஹலோ சொல்லுங்க என்றதும் எதிர்ப்புறம் இருந்து வசை மாறி பொழிந்தது. காரணம், காலை அவசரமாக செய்த கூட்டு சரியாக வேகவில்லை என. மௌனமாய் அனைத்தையும் கேட்ட அவள் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பெருமூச்சு விட்ட அவள் தன்னைத்தானே நொந்து கொண்டு குழந்தையை குளிக்க வைக்க ஆரம்பித்தாள். குழந்தையை குளிப்பாட்டி படுக்கையில் போட்டு பால் புகட்டவே அசதியாய் உறக்கத்தில் ஆழ்ந்தது. சரி, கொஞ்ச நேரம் கண் அசரலாம் என அவள் படுக்கையில் சாயும் போதுதான் நினைவுக்கு வருகிறது, வாஷிங் மிஷினில் போட்ட துணிகளை உலர்த்த வெளியே எடுக்கவில்லை என. ஐயோ நல்ல வேளை, இப்பயே ஞாபகம் வந்துச்சு, அப்படியே விட்டிருந்தா துணி எதுவும் காஞ்சிருக்காது என சொல்லி கொண்டே மிஷினில் இருந்து துணியை உலர்த்த எடுத்து கொடிகளில் விரித்தாள். மாலையாக இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்த மாத்திரத்தில் சற்று சாய்ந்து கொள்வோம் என்ற அவளின் எண்ணமும் பறந்துவிட்டது. குழந்தை தூங்கும் போதே மாலை சிற்றுண்டி செய்தால் தான் நல்லது என சமையலறைக்கு விரைந்தாள் அவள். ஊற வைத்த பருப்பை எடுத்து தேவையான பொருட்களை சேர்த்து அரைத்து வடை சுட ஆரம்பித்தாள். வடைகளை சுட்டு அதன் சூடு தணியாமல் இருக்க ஹாட் பேக்கில் அடுக்கினாள். லேசான குளிர் ஆரம்பித்திருந்த காலம் என்பதால் வடை சுட்டு அடுக்கிய கையோடு குளிக்கச் சென்றாள். குளித்து கொண்டிருக்கும் போதே அறையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை விழித்து அழ அரைகுறையாய் தண்ணீரை ஊற்றி கொண்டு வெளியே ஓடி வந்து குழந்தையை சமாதானம் செய்தாள். குழந்தை லேசாக ஆசுவாசமானதும் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு பால்கனிக்கு சென்றாள். அங்கிருந்து அவள் பறந்து விரிந்த வானத்தையும் இடையிடையே அங்கு நடந்து சென்ற மனிதர்களையும் எதிர்கட்டிடத்தில் இருந்து வந்த சத்தத்தையும் வாகனங்கள் கடந்து போகும் சத்தத்தையும் அவள் அதை எப்படி பார்க்கிறாள் என்ற தன் பார்வையையும் குழந்தையுடன் பகிர்ந்து கொண்டே குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள். டே குட்டிமா, நீ அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் செய்யணும். ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அம்மா மாதிரி யோசிச்சுட்டு நிற்காம தைரியமாக பிடிச்சதையெல்லாம் செய்யணும். முக்கியமாக யார் கையையும் எதிர்பார்க்காம நீயா உன் சொந்த காலில் நிற்கிற அளவு சம்பாதிக்கணும். ஒருவேளை நானே உன்னை ஏதாவது செய்யக்கூடாது, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு பழைய பஞ்சாங்கம் மாதிரி பேசினா என்னையே நீ எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா என இவள் சொல்ல தன் பிஞ்சு விரல்களை வாயில் வைத்து கடித்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தது குழந்தை. இதோ இந்த வானம் மாதிரி எல்லையில்லாத கனவு காணணும், அப்படியே ரெக்க முளைச்சு நீ சுதந்திரமாக பறக்கணும். இவள் பேசுவது ஏதோ புரிந்தது போல குழந்தையும் கைகளை ஆட்டி ஆரவாரம் செய்தது. இப்படியாக கொஞ்ச நேரம் போனதும் வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு உங்கள் அப்பாவாகத்தான் இருக்கும் என சொல்லிக்கொண்டே கதவை திறக்க வந்தாள். ஆம், அவள் எதிர்பார்த்தது சரிதான். அவள் கணவன்தான். வரும்போதே ஏதோ எரிச்சல் நிறைந்த முகத்துடன் கடுகடவென வீட்டிற்குள் நுழைந்தான். என்னங்க, காஃபி போடட்டா என அவள் கேட்டதும் என பதிலளித்து அறைக்கு சென்றவன் படுக்கையில் கண்ணை மூடி சாய்ந்து உட்கார்ந்து இருந்தான். குழந்தையை வந்து அவன் பக்கத்தில் படுக்கையில் போட்டுவிட்டு அவனுக்கு
காஃபி போட்டு எடுத்து வர சமையல் அறைக்கு சென்றான். அந்த நேரம் பார்த்து குழந்தை வீல் என்று கத்த எரிச்சலடைந்த இவன் கண்களை திறந்து சமையலறையை எட்டி பார்த்து, காலையில் இருந்து சாயங்காலம் வரை மனுஷன் வேலைக்கு போயிட்டு தலைவலியோடு வந்தா கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? நீங்களும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க என கடிந்து கொண்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். இவள் சமையலறையிலிருந்து வேக வேகமாக ஓடி வந்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு சமாதானம் செய்து சமையல் அறைக்கு சென்றான். குழந்தையை ஒரு கையில் வைத்து கொண்டு ஒரு கையில் காஃபி போட்டு எடுத்து வந்து அறையில் வைத்துவிட்டு வடையை எடுத்து வந்து வைத்தான். அவன் காஃபியும் வடையும் சாப்பிட்டு கொண்டே கைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். இவள் நாளை குழந்தைக்கு வேக்சின் போட மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என சொல்ல ஆரம்பிக்கும் போதே, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுகிறேன் என சற்று தணிந்த குரலில் அவன் கூறினான். சரி, எதற்கு வம்பு என அவளும் அமைதியாய் காஃபி குடித்து கொண்டே குழந்தையை ஒரு கையில் வைத்து சமாதானப்படுத்தி கொண்டு இரவு சமையலுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அப்போது மணி இரவு 7 ஆகியிருந்தது. இப்போது இரவு உணவை தயார் செய்ய சமையல் அறைக்குள் நுழைந்தவள் சற்று சமாதானமாக இருந்தாள். காரணம், குழந்தையை அவன் பார்த்து கொண்டிருந்தான். குழந்தை அழாமல் அவனுடன் விளையாடி கொண்டிருந்தது. இரவு உணவு தயாரானதும் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு அவனை சாப்பிட கூப்பிட்டான். இதற்கிடையில் ஒரு முறை குழந்தைக்கு வந்து பால் புகட்டிவிட்டு சமையல் செய்தாள். குழந்தை அவ்வளவு நேரமும் அழாமல் இருந்தது. பின் குழந்தையை கையில் வைத்து கொண்டு அவனுக்கு பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட உட்கார்ந்தாள். என்னங்க, நாளைக்கு பாப்பாவுக்கு வேக்சின் போட போகணும் என்றான். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? அதை விட உனக்கு என்ன முக்கியமாக வேலை? வீட்டில் சும்மா தானே இருக்க? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா லீவு சொல்லியிருப்பேன். காலையிலே கிளம்பும் போதாவது சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்துலேயும் அலட்சியம் என்றான். இல்லைங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க என்றான். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு காரணம் சொல்லு என சலிப்புடன் சொன்னான். நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீயே போயிட்டு வந்துடு. நான் கேப் புக் பண்ணிடுறேன். பாப்பாவை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேல என கேட்டுக்கொண்டே தன் கடமையை தான் சரியாக செய்கிறோம் எனும் பெருமிதத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து குழந்தை தன் கால் சட்டையை நனைத்து அந்த அசௌகரியத்தால் அழ ஆரம்பித்தது. அச்சச்சோ, அழாதீங்கடா, இருங்க இருங்க இருங்க, இப்போ மாற்றிடலாம் என சொல்லிக்கொண்டே சாப்பாட்டின் பாதியிலேயே எழுந்து கையை கழுவிவிட்டு குழந்தைக்கு கால் சட்டையை மாட்டச் சென்றாள். அவள் குழந்தைக்கு கால் சட்டையை மாற்றிய பின் மீண்டும் அவளுக்கு சாப்பிட தோன்றவில்லை. தட்டில் வைத்திருந்த 3 இட்லியில் 2 மட்டுமே சாப்பிட்டிருந்த நிலையில் ஒரு இட்லி குப்பைகளுடன் சேர்ந்தது. குழந்தைக்கு பால் புகட்டி படுக்கையில் போட்டு அவனிடம் சிறிது நேரம் பார்க்க சொல்லிவிட்டு டேபிளில் இருந்த அனைத்தையும் அப்புறப்படுத்தி கழுவ வேண்டிய பாத்திரங்களை சிங்கிலும் மீதம் இருந்த சாப்பாட்டை ஃப்ரிட்ஜிலும் வைத்து பாத்திரம் கழுவி சமையல் அறையை ஒதுக்கி நாளை காலை இட்லிக்கு தேவையான மாவையும் அரைத்து எடுத்து வைத்துவிட்டு கதவு பூட்டி இருக்கிறதா என சரிபார்த்து பின் சமையல் அறையை மற்ற அறைகளில் விளக்குகளை அணைத்து எல்லா வேலையும் முடிந்ததா என மீண்டும் மீண்டும் சரிபார்த்து விட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தான். குழந்தை அவனுடன் விளையாடி அசந்து தூங்க ஆரம்பித்திருந்தது. அவனோ கைபேசியில் எதையோ மிக மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தான். இவள் அறைக்குள் நுழைந்து முகம் கை கால்களை துடைத்துவிட்டு அவன் அருகே சென்று ஏதோ பேச முற்படுகையில் இவள் அருகில் இருப்பது கூட தெரியவில்லை என்ற மட்டில் கைபேசியில் மூழ்கியிருந்தான் அவன். இப்போது மீண்டும் அவனை தொந்தரவு செய்தால் அவன் என்ன சொல்வானோ என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு அவனிடம் இருந்து விலகி தனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் அந்த செல்ஃபில் இருந்த புத்தகங்களை பார்த்தாள். அதில் தான் படித்து பாதியில் நிறுத்தி வைத்திருந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்க துவங்குகையில் அந்த அறை சட்டென இருளில் மூழ்கியது. புத்தக பக்கத்தை பார்க்க துவங்கிய அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். அவள் கணவன் உறங்க ஆயத்தமாயிருந்ததால் விளக்குகளை அணைத்து படுத்தான்.
இவளோ கையில் தான் படிப்பதற்காக எடுத்த புத்தகத்தை அப்படியே வைத்துக்கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தவள் அந்த சுவரில் மெல்ல தலையை சாய்த்து ஜன்னலின் வழியே வீட்டிற்குள் வந்த வெளிச்சத்தை பார்த்தாள். இருண்ட அந்த அறையிலிருந்து ஜன்னல் வழியே அவள் பார்த்த பறந்து விரிந்த வானத்தில் மின்னிடும் நட்சத்திரங்களும் ஒளி வீசும் நிலவும் இவளிடம் ஏதோ சொல்லுவது போல தோன்றியது. பாதி படித்த புத்தகத்தின் கதை போல முடிவு என்னவென்று தெரியாத தன் கனவை கையில் ஏந்தி முடிவிற்காக காத்திருந்தாள்.